கொண்ட கடலையை வச்ச ஒரு சூப்பரான நாங்கள் ஒரு ஃபலாஃபல் தான் செய்ய போகிறோம். இது வந்து க்ரீக் ஸ்டைல் ஃபலாஃபல், ரொம்பவே டேஸ்டியாக ஹெல்த்தியான ஒரு ஃபலாஃபல் தான். வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். கடலையை வந்து ஒரு 12 இல்லாட்டி 24 மணித்தியாலம் வந்து நல்லா தண்ணியில் ஊற விட்டு அந்த கடலையை நல்லா வடித்து எடுத்துக்கொள்வோம். அந்த ஊற வச்ச கடையை நல்லா வடிச்செடுத்த பிறகு அதோட கொரியண்டர் ஒரு 2 கொத்து, ஒரு மீடியம் வெங்காயம், அதே நேரம் பார்த்திங்கன்னா இங்கால வந்து மின்ட் லீஃப் எடுத்துருக்கிறேன், அதோட 2 பச்சை மிளகாய், கார்லிக் வந்து ஒரு 2-3 பல் உலத்தையும் சேர்த்து நான் வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைக்க போகிறேன். ஜீரகத்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கரண்டியும், உப்பு தேவையான அளவு, அதே நேரம் பேக்கிங் சோடா ஒரு 1/4 கரண்டியும் போட்டேன்னா இதில் வந்து தனி மிளகாத்தூளும் போடுறேன்னு ஒரு 1/4 கரண்டி அளவுக்கு. பச்சை மிளகாய் போடாட்டி இதில் அளவை வந்து நீங்கள் கூட்டி கொள்ளலாம். அதே நேரம் பார்த்திங்கன்னா தேசிக்காய் சாறு வந்து நான் ஒரு கரண்டி அளவு சேர்த்துட்டு இந்த கடலையும் போட்டு நான் வந்து நல்லா மிக்சியில் அடித்து கொள்கிறேன். இது வந்து அறுவல் நொறுவல் பதத்துக்கு எடுத்தாலே ஓகே. கோதுமை மா இல்லாட்டி கடலை மா வந்து ஒரு கரண்டி சேர்த்துக்கொள்ளலாம். நான் இங்கே கோதுமை மா ஒரு கரண்டி சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து 1-2 மணித்தியாலம் வந்து வச்சு எடுக்க போகிறேன். அறுவல் நொறுவல் அடித்த இந்த கடலை மிக்சிங்கை வந்து நான் இப்போ உருண்டையாக்கி இப்போ நல்லா எண்ணெயில் வந்து பொரிச்சு எடுக்க போகிறேன். பாருங்கள் நல்லா பொரிஞ்சு கோல்ட் கலர் வந்தோடனே நாங்கள் எண்ணெயிலேருந்து எடுத்துருவோம். இது வந்து சுக்கினி சோஸோட சாப்பிட்லாம். இது நான் அந்த வீடியோ வந்து முதலே போட்டிருக்கேன்னு தேவையானவங்க போய் பாருங்கள். இல்லாட்டி கர்ட் இல்லாட்டி வந்து நீங்கள் வந்து ரப் ஏதேனும் செய்து அதுக்கு வந்து இதுக்குள்ளே வச்சு இது சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது. இந்த ஃபலாஃபல் மிக்சிங்கை வந்து நீங்கள் பட்டி மாதிரியும் செய்து சாப்பிட்லாம். இது வந்து மீடியம் ஹீட்லேயே வந்து இந்த பால்ஸில் நான் பொரிச்சு எடுத்தேன்னா காரணம் என்னென்னா இந்த அவிக்காத கடலைனால உள்ளுக்குள்ளேயும் நல்லா வந்து அவிஞ்சி வெளித்தோலும் நல்லா அழகாக பொரிஞ்சு வர்றதுக்காக தான் நான் மீடியம் ஹீட்லேயே வச்சு பொரிச்சு எடுத்தேன். நான் இந்த ஹெல்த்தியான க்ரீக் ஃபலாஃபல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வீடியோஸ் ஆல்வேஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.